ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கே திரும்பினாலும் ஒரு சோகமயமாக இருக்குது. அது என்ன காரணம் தெரியும் உங்களுக்கு? நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவருடைய மறைவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு பெரிய அதிர்ச்சி வேறு. அந்த அதிர்ச்சி மீளவே இல்லை. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு வீடியோ சோஷியல் மீடியா, ட்விட்டர், இன்ஸ்டா, ஸோ இங்கெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்குது. அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் சார் நேற்று நைட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக அஞ்சலி செலுத்தி போனார். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஒரு பெரிய மனக்கசப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. என்ன நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெளியே போடா வெளியே போடான்ற மாதிரி கோஷம் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உச்சத்தின் கட்டமாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் செருப்பை தூக்கி விஜய் மேலே ஏறியார். ஸோ அது பார்க்கும்போது நமக்கே ஒரு பெரிய மன கஷ்டம் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஃபேன்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேக்கு, விஜய் ஹேட்டர்ஸ் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க, அப்படிலாம் யாரும் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சார் ஃபேன்ஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த சம்பவம் உண்மை தான். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் செருப்பத்துக்கு போகிறாரு. அது அவர் இந்த பக்கம் தலைக்கும் முதுகும் நடுவில் மேலே பட்டு போகுது. அது ஒருத்தர் எடுத்து திரும்பி எறிகிறாரு விஜய் கூட இருக்கிறவர். ஸோ ஒரு மிகப்பெரிய தள்ளுமுடி ஏற்படுது. அதுவும் இல்லாமல் சில பேர் வெளியே போடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, இது நியாயமா? இது ஒரு நாகரிகமா? என்ன கேட்டிங்கன்னா, அந்த மனுஷனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொலைவிலேருந்து வந்திருக்காரு. ஒரு தன்னுடைய 67 படத்தை ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு தன்னை உருவாக்கிய ஒரு ஹீரோ, தனக்கு ஆரம்ப காலத்தில் சப்போர்ட்டாக இருந்த ஒரு ஹீரோ. ஸோ அவருடைய மறைவுக்கு அவருக்கு இறுதி மரியாதை நேரில் செலுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நேரில் செலுத்திட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் கண் கலங்கி அழுகிறாரு. இதுக்கு முன்னாடி விஜய் இதுமாரி அழுது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ரியல் லைஃப்பில், ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிரேமலதா மேடம் சரி போங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சவர் திரும்பி கேப்டன் முகத்தை பார்த்து அழுகுறாரு. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி அப்படி ஃபீல் ஆகிடுச்சு. என்னடா இப்படி அழுகுறாரு? அந்தளவுக்கு அவர் ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்காரு கேப்டன் மேலே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, லியோ ஃபங்க்ஷனில் கூட ஒரே தலை, ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே புரட்சி தலைவர்னு சொன்னவர் ஒரே கேப்டன் சொல்லிருப்பார். ஸோ இது யாரும் ஈஸியாக சொல்ல மாட்டாங்க. அது அவர் ஸ்டேஜில் சொல்லிருப்பார், ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு மரியாதை வச்சுருந்தார் தான் அவர் கேப்டன் மேலே. அவர் உயிரோடு இருக்கும்போது பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் குறைய சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஒரு பெரிய குறையே கிடையாது. ஆனால் நேற்று நடந்த சம்பவம், அந்த மனுஷன் ஏற்கனவே அந்த ட்ராவலில் அந்த டயர்லேயும் நேராக ட்ராவலை முடிச்சுட்டு நேராக இந்த அந்த கூட்டத்தில் உள்ளே புகுந்து தன்னுடைய அண்ணன் தன்னை உருவாக்கியவருக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு அழுது உடம்பே ரொம்ப சோர்வாக வெளியே வராரு. அவரை பிடிச்சி தள்ளிக்கிட்டு அவர் மேலே செருப்பு எரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? உங்களுக்கு எதனா ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், விஜய் மேலே எதனா ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கலாம். அங்கே அந்த செருப்பு எரிஞ்செல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த கட்சிக்குள்ளே எதனா சில பேருக்கு விஜயை பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்கலாமா தவிர வேறு எதுவும் பொதுமக்கள் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஜய் மேலே கோபத்தை காட்டுறதுக்கு இவ்வளோ இடம் இருக்குது. அவர் அரசியலுக்கு வர போகிறாரு. ஸோ அவர் மாநாடு போடுவார், பிரச்சாரம் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் பண்ண தான் போகிறாரு. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் கோபத்தை காட்டிட்டு போயிடுங்க, அது வேறு இடம். ஆனால் இங்கே உங்கள் தலைவர் நம்ம கேப்டன் அவருடைய மறைவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது. அவருடைய பூத உடல் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபாரின்லேருந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு நேரில் மரியாதை செலுத்திட்டு வீடு திரும்பும்போது அவருக்கு அவமரியாதை கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம்? ஒருவேளை கேப்டன் இருந்திருந்தால் இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி செஞ்சவங்கள சக்கையாக பிரிஞ்சு எடுத்திருப்பார். அந்தளவுக்கு கோவப்பட்டிருப்பார். ஏன்னா ஒரு மிக 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 பெரிய ஒரு கேவலமான செயல் தான் அது. ஸோ அந்த செயலை செய்தது யாரும் நமக்கு தெரியல. பட் ஆனால் செஞ்சுருக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, விஜய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற ஹீரோஸில் அவரும் ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய படத்தை ஷூட்டிங்லாம் விட்டுட்டு நேரில் பண்ணிட்டு போகிறாருன்னா அவர் எவ்வளோ கௌரவமாக அனுப்பி வைக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு கேவலமான செயலை பண்ணி அவர் மேலே சிறுபதிக்கு போகிறதா ரொம்ப ரொம்ப நாகரிகமற்ற செயல். அது நடந்துச்சு. அது விஜய் சார் மன்னிச்சிருப்பார். ஏன்னா விஜய் சார் கண்டிக்கவே இல்லை. அவர் இந்த காருக்குள்ளே போனால் போதுண்டா அப்படின்ற மாதிரி போகிறாரு. அந்த செருப்பு ஒருத்தர் கேட்ச் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறாரு, அதை தூக்கி போடுறாப்புல. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இது இதுக்கு முன்னாடியே மட்டும் இல்லைங்க. இது இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எஸ்பிபி உடைய இறுதி அஞ்சலி இருக்குல்ல. ஸோ அங்கே போகும்போது கூட பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட ஒரு செருப்பு வந்துச்சு. அந்த செருப்பு எடுத்து கையிலே கொடுத்தாரு. ஸோ அதேமாரி விஜய் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை காட்டுறதுக்கு இதெல்லாம் இடமே கிடையாது. உங்களுக்கு விஜய் மேலே தனிப்பட்ட வெறுப்பு எது இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்கள் வேறு இடத்துல காட்டுங்க. அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு இறுதி மரியாதை செலுத்துகிற இடத்துல இதுமாரி பண்ணுறலாம் கேவலமான செயல். இதுமாரி பண்ணக்கூடாது. பண்ணவங்க ஜஸ்ட் மன்னிப்பேச்சும் கேட்டுக்கலாம்.
அவங்க பண்ணது யாரே தெலுங்கு எப்படி மன்னிப்பு கேட்பாங்க, அதெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஓகே கைஸ், அப்புறம் இன்னொன்று விஷயம், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்துட்டார், ரஜினி வந்துட்டார், கமல் வந்து இரங்கல் செலுத்திட்டாரு, அஜித் எங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி வந்து நேற்று காலிலேருந்து போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லோரும் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, தமிழ் திரையிலே வந்து ஒரு பெரிய ஆள் தான் விஜயகாந்த் சார். ஸோ அவ்வளோ நல்லது பண்ணிருக்காரு. ஸோ அவருடைய மறைவுக்கு வந்து ஒரு சின்ன இரங்கல் கூட இல்லையா அஜித், ஏன் வரலையே நேரில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இங்கே கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அதுவும் சில பேர் நான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் நடக்கவே இல்லை. ஏன்னா வந்து அர்ஜுன் வந்து நேரில் வந்து நேற்று வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறாரு. ஸோ விடாமுயற்சி வில்லன் யார், அர்ஜுன் தான். ஸோ அவர் நேரில் வரும்போது அஜித்துக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்டாங்க. பட் இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கிறேன் கேட்டிங்கன்னா, அஜித் வந்து துபாயில் வந்து ஒரு வேலை விஷயமா இருக்கிறாப்புல. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னால் நேரில் வர முடியல அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் சார் மனைவி பிரேமலதா இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் அவங்களுடைய தம்பி சுதீஷ் இருக்கார்ல, ஸோ அவங்களுக்கும் தொலைபேசி மூலம் தன்னுடைய வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. என்னால் நேரில் வர முடியல, நான் வந்து இங்கே துபாயில் இருக்கிறேன், ஒரு சின்ன வேலையில் இருக்கிறேன், ஸோ அதை விட்டு வர முடியல, மிகப்பெரிய வருத்தமாக இருக்குன்ற மாதிரி வந்து மனுஷன் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காப்புல அவங்கள்ட்ட. நமக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்னை திரும்பும்போது நிச்சயம் விஜயகாந்த் சாருடைய அடக்கமான இடத்துல வந்து ஒரு மரியாதை செலுத்திட்டு போவார். ஸோ அது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதற்கு முன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய இறப்புக்கு அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேரில் வர முடியல. ஸோ விவேகம் ஷூட்டிங் வந்தார். ஸோ விவேகம் ஷூட்டிங் முடிச்சுட்டு பல்கேரியாவிலேருந்து திரும்பி வந்து சென்னை வந்தவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த அம்மாவோட நினைவிடத்துக்கு போயிட்டு இறுதி முறை செலுத்தினார் அஜித். ஸோ அதே மாதிரி வந்து விஜயகாந்த் சாருடைய அந்த நினைவிடத்துக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்துவார் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது டைம் கிடையாது, இது வந்து ஒரு டைமே கிடையாது. எங்கள் ஹீரோ வந்தாரா, உங்கள் ஹீரோ வந்தாரா, உங்கள் ஹீரோ என்ன பண்ணார் அப்படி பேச டைமே கிடையாது. இதெல்லாம் வந்து வெட்டி வேலை. ஏன்னா வந்து அவங்களுக்கான சுச்சுவேஷன் அவங்களும் தெரியும், அவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை மாட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. இப்போ விஜய் வந்து ஷூட்டிங் கட் பண்ணிட்டு வந்துட்டாரு, ஷூட்டிங் வந்து நேர்த்திட்டு வந்துட்டாரு. இப்போ அஜித் ஏன் வேலை கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து வேறு எதனா ஒரு முக்கியமான வேலை இருக்கலாம், ஸோ அதனால் வர முடியாமல் போயிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து அவர் இரங்கல் வந்து ஃபோன் எடுத்துருக்காரு. ஸோ அதேமாதிரி எல்லாருக்கும் சில முக்கியமான வேலைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு தான் ஒரு அடுத்த விஷயம் பண்ண முடியும்ன்றதால. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து சில ஒர்க்கில் வந்து கமிட் ஆகிருப்பாங்க. ஸோ அதை பாதையை விட்டு வெளியே வர முடியல. ஸோ அதனால் வந்து சில பேர் நேரில் வராங்க, சில பேர் வர முடியல, சில பேர் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. சூர்யா பாருங்கள், சூர்யா ஃபாரினில் இருக்காரு. ஸோ அவரோட இந்த வீடியோ போட்டிருந்தாப்புல. ஸோ இதேமாதிரி சில பேர் வர முடியுது, சில பேர் வர முடியல. ஸோ இதெல்லாம் வந்து காரணமாக வச்சுட்டு பார்த்தீங்களா எங்கள் ஹீரோ வந்துட்டாரு, உங்கள் ஹீரோ வரல அப்படின்ற மாதிரி பேசலாம். ஃபேன்ஸில் பேசிக்கிறது ஒரு அடி முட்டாள்தனம். மண்டையில் மூளைக்கு பதில் மாட்டு சனம் தான் இருக்குன்னு சொல்ல முடியும், அப்படி பேசணும்லாம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம கேப்டனுக்கு வந்து இறுதி முறையை வந்து நம்ம வந்து ஒன்றாக சேர்ந்து செலுத்துவோம்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.